மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன தரப்போகிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப நாளாக சரி, சனி பகவான் உலகத்திலேயே மிகப்பெரிய வாய்ப்பு எப்போ தருவார்னா 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் தருவார். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு பிரபல யோகம்னு. நீங்கள் ரொம்ப பிரபலமாக போகிறீங்க அப்படின்னா சனி 10 பார்க்குறாருன்னு அர்த்தம், 10 குடையவனோட சம்மந்தப்படுறாருன்னு அர்த்தம், 10ல் இருக்காருன்னு அர்த்தம், இதெல்லாம் அர்த்தம். கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நீங்கள் வந்தால் மாஸ், நீங்கள் நின்னா மாஸ். உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன தரப்போகிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், மீனராசிக்காரர்கள் தே நீட் டு பி ஃபீல் ஹாப்பி. நமக்கு ராசியிலே வருகிறாரே சனி ஜென்ம சனியாக வருகிறாரே, அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு வருகிறார். நிறைய பேர் ஜோதிடத்துடைய அடிப்படை சாஸ்திரத்தை புரிஞ்சிங்க. குருவுடைய வீட்டிற்கு சனி வரும்பொழுது அவர் கிளியர் ஆகி வருகிறார். குருவுடைய வீட்டில் வரும்பொழுது அவருடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகப்படுகிறது. 2ஆம் வீட்டில் உங்களுக்கு ராசியில் உட்காந்துருக்கார். ராசியில் உட்காந்துருக்கும் பொழுது ராசியிலேருந்து 3, 7, 10 பார்க்குறார். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானம், 7ஆம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானம், 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானம், இது எல்லாத்தையும் சனி பகவான் பார்த்துடுறார். 3, 7, 10 பார்த்துட்டார். சூப்பராக கொண்டு வருவார். இந்த 3, 7, 10 பார்த்துட்டு வர உங்களுக்கு இந்த சனி பகவான் உலகத்திலேயே மிகப்பெரிய வாய்ப்பு எப்போ தருவார்னா 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தான் தருவார். 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகு பிரபல யோகம்னு பேர். நீங்கள் ரொம்ப பிரபலமாக போகிறீங்க அப்படின்னா சனி 10 பார்க்குறாருன்னு அர்த்தம், 10 குடையவனோட சம்மந்தப்படுறாருன்னு அர்த்தம், 10ல் இருக்காருன்னு அர்த்தம், இதெல்லாம் அர்த்தம். சனி பகவான் 10 பார்க்கறது அவ்வளோ பெரிய விஷயம். சனி 10 பார்த்து விட்டார், மிகப்பெரிய புகழ் கிடைத்துவிடும். எதில் ஃபேமஸ் ஆகுறீங்கிறது முக்கியம் இல்லை, 10த்தில் நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க. அந்த ஃபேமஸ் ஆகிற விஷயந்தான் முக்கியம். சனி 10 பார்ப்பதால் நீங்கள் பெரிய இயக்கங்கள்லாம் தொடங்குவீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உண்டாகும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நீங்கள் வந்தால் மாஸ், நீங்கள் நின்னா மாஸ். ஏன்னா சனி 10 பார்க்குறார். சனினா வெகு பிரபல யோகம். வெகு பிரபல யோகத்தை தருகின்ற சனி பகவான் 10 பார்த்து விட்டார். சில பேர் பண்ணாதான் அது நல்லாயிருக்கும். மறக்க முடியுமா? ஞாபகங்கள் மாதிரி மறக்க முடியுமா? சில பேர் பண்ண ப்ரோக்ராம்ஸு, சில பேர் பண்ண விஷயங்கள் இன்றைக்கி வரைக்கும் மறக்க முடியுமா? பழைய சீரியல்ஸ் ஆகட்டும், பழைய சேனல், இன்றைக்கி வரைக்கும் பழைய விளம்பரங்கள் ஆகட்டும், அதெல்லாம் மறக்க முடியாதது. ஏன்னா சனி 10ஆம் இடத்தை பார்த்து வெகு பிரபல யோகத்தை உண்டாக்கி விட்டார். ஒரே ஒரு விளம்பரம் தான் நடிச்சிருப்பாங்க, அப்போ இன்றைக்கி வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது, அவ்வளோ பிரபலமாயிடுவாங்க. காரணம் சனி அவ்வளோ பிரபலத்துவத்தை தருவார். எப்படி இருந்துண்ணா இப்படி ஆகிட்டேன், இது நல்லா இருக்குப்பா, இந்த டேக் போயிடலாம்ப்பா, ஏன் எப்படி இருந்துண்ணா இப்படி ஆகிட்டேன், நல்லா இருக்கே, அப்படி போங்க. ஆடப்பாவீங்களா, நான் எவ்வளோ நாட்டுக்கு நல்ல சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ரீச் ஆகலை, இது ரீச் ஆயிடுச்சு. யாருக்கு தெரியும் எது ரீச் ஆகும்னு? நம்ம வேலை தொடர்ந்து உழைப்பு போட்டுகிட்டே இருக்கிறது தான். ஸோ அப்போது அந்த விஷயங்கள். ஸோ சனி 10 பார்த்து விட்டார். அதில் என்னென்னா ராசிநாதன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் நேர்மை, உண்மை போன்றவற்றை மீனராசிக்காரங்கள்ட்ட அவர் ரொம்ப எதிர்பார்ப்பார். சனிகிட்டேருந்து வரக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா பொய் சொல்லாமல் இருக்கீங்களா, உண்மையாக இருக்கீங்களா, நேர்மையாக இருக்கீங்களா, இந்த கேள்விகள் தான். இதுக்கு நீங்கள் பதில் தயாராக வச்சுருந்தீங்கன்னா சனி பற்றி பயப்பட தேவையே இல்லை. சனி உங்களுக்கு 1ஆம் இடத்தை பார்க்கிறார், 1ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், ராசிநாதனாக இருக்கிறார். ராசியிலே ராசிநாதன் குருவுடைய வீட்டிலே இருக்கிறார். ஃபுல் டாமினேட் பண்ணி வச்சுருக்கார். புதிய புரட்சி எல்லாத்தையும் பண்ணுவார். கல்வி எல்லா விஷயத்துலையும் ஒரு மாறுபட்ட அணுகுமுறையை கொண்டு வருவார். இந்த சனி குருவுடைய வீட்டிலே இருந்து மாறுபட்ட அணுகுமுறையை கொண்டு வருகிறார். அதான் நீங்கள் பார்க்கணும். குருவுடைய வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் மாறுபட்ட அணுகுமுறை, டிஜிட்டலைசேஷன்லாம் கொண்டு வருகிறார். இது எல்லாத்தையும் தான் நீங்கள் we need to focus. இந்த 1ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தர்ம காரியங்களில் இன்ட்ரெஸ்ட்டை உண்டு பண்ணுகிறார். அன்னதானம், அடுத்தவருக்கு உதவுதல், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது போன்ற புண்ணியகரமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் உங்கள் மைண்டை கொண்டு போகிறார். நான் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணியிருக்கேனே குறித்து பண்ணுங்கள், இன்னும் நிறையா பண்ணுங்கள். மக்கள் சேவையில் உங்கள் மனம் திளைக்கும் வரை இதை செய்வீர்கள். 3ஆம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானத்தை சனி பார்க்கிறார்.
தைரியத்தை இன்க்ரீஸ் பண்ணுறார். 7ஆம் இடமாகப்பட்ட களத்திரஸ்தானத்தை சனி பார்க்கிறார். உங்கள் மனைவியோட வருகின்ற சிறு சிறு பிரச்சனைகள் என்னன்னே தெரியல சார், எனக்கு என் ஒய்ஃபுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது, ரொம்ப நாளாக பிரிவு, தேவையில்லாத சண்டை, ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை, அல்ப பிரச்சனை, அதுக்கு போய் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், கவலைப்படாதீங்க, இனிமேல் நீங்கள் பிரிய மாட்டீங்க. சனி பகவான் 7 பார்த்துட்டார். சார் எனக்கு ஃபாரின் போகணும், கனடா போகணும், ஒன்டேரியா போகணும், அமெரிக்கா போகணும், நீங்கள் எனக்கு எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே போவீங்க. காரணம் என்னவென்றால் உங்கள் சனி பகவான் பார்க்கறது யார்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? பார்க்கறது யார்? சனி. 7 பார்த்துட்டார். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஃபாரின் யோகங்களை தன்னால் உண்டு பண்ணுகிறார். ஆக 3, 7, 10 இந்த 3 வீடுகளுமே மிகச்சிறந்த வீடுகள். யாராவது உங்கள்ட்ட சொல்கிறாங்க சனி பகவான் ஜென்ம சனியாக வந்துட்டார், உடம்பு சரியில்லாமல் போயிடும், கை காலெல்லாம் ஆகிடும், அப்படி ஆகிடும். இங்கே பாருங்க, நல்லா புரிஞ்சிங்க. உடம்பு யாருக்கு சரியில்லாமல் போகும்? டாக்டர் யாரை நடக்க சொல்லுவார்? சொல்லுங்கள், யாரை நடக்க சொல்லுவார்? யாரை நடக்க சொல்லுவார்னா உடம்பு முடியாதவங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுவார். உடம்பு சரியாகிறவங்கள தான் டெய்லி நடங்க, உடம்பு சரியாயிடும்னு சொல்லுவார். உடம்பு முடியாதவங்களை என்ன சொல்லுவார்? நல்லா படுத்துங்க, ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகுன்றவார். நீங்கள் ரெக்கவர் ஆகுறீங்கிறதுனால தான் டாக்டர் சொல்கிறார் டெய்லி 5 கிலோமீட்டர் நடங்க, உங்களுக்கு சரியாயிடும், நீங்கள் நல்லா ஆகிட்டீங்கிறார். அதே தான் உங்கள் நிலைமையை இப்போது. டெய்லி நீங்கள் நடங்க, சரியாயிடுவீங்க. நடக்க சொல்கிறாங்களேன்னு குழப்படாதீங்க. நடக்க 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 உங்களுக்கு உடம்பு சரியாகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் சனி பகவான் உங்களை கண்டுக்கலன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பக்கம் போகாத, ஒரு 6 மாதத்துக்கு நீ போனால் பிரச்சனைன்ட்டு லீவ் அவ்வளோதான் ஷட் டவுன் பண்ணிவிடுவார். போ, ஆனால் இந்த வெளியில் போகணும் உங்களுக்கு ஒரு ரூட் காட்டுறாருன்னா ஆக உங்களை டெவலப் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ராசியிலே வரக்கூடிய சனி பகவான் உங்கள் ஹெல்த்தை சரி பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிலாம் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அதையே ஒரு பேர்டனாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? எல்லோரும் ஜாலியாக இருக்காங்களே, என்னால் ஜாலியாக இருக்க முடியலையே. சார் நீங்கள் ஜாலியாக இருந்த வரைக்கும் போதும். மினராசிக்காரர்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்கள் ராசியில் சனி பகவான் வரும்பொழுது உங்களை ஜாலி பண்ணுறதுக்காக அவர் வரல. ஜாலி பண்ணுறதுக்காக வந்து தான் நினச்சிங்கன்னா காலி ஆகிடுவீங்க. அவர் உங்களை டியூன் பண்ண வந்திருக்கார். அவர் நல்ல வைத்தியர், அவர் சொல்கிறத கேளுங்க. ஸோ ராசியிலே சனி வந்து விட்டாரே, ஜென்ம சனியாக என்னென்ன செய்வார்? அவதூறுகளை உண்டாக்குவாரா? இது வரைக்கும் பண்ணால் அதே இனிமேல் பண்ண போகிறார்? இல்லை. இது வரைக்கும் வராத இனிமேல் வரப்போகுது? இல்லை. இது வரைக்கும் பார்க்காத நீங்கள் பார்க்க போகிறீங்க? இல்லை. அப்போ தொடர்ந்து என்ன பண்ணல ஈடுபடுங்களோ அதே பண்ணல தொடர்ந்து செய்யுங்க. உடம்பு டல் பண்ணுவார் சார், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதான் சேலஞ்சு. 100க்கு 90% பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் தோற்று போயிட்டதுக்கப்புறம் அந்த தோல்வியை தாங்கிக்க முடியாமல் ஒன்று ஏதாவது ஒரு போதை பழக்கங்கள் பின்னாடி அடிமையாகியோ தன் வாழ்க்கையை தானே தொலைத்து விடுகிறார்கள். மிச்சம் இருக்கிற 10% பேர் தான் உலகத்தில் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஜெயிச்சு வர்றது. அந்த 10%ல் 5% பேர் தான் உலகறியப்படுவது, பெரிய ஃபேமஸ் ஆகிறது. அந்த 5%ல் 2% பேர் தான் இலக்கிய நோக்கி போகிறது. மீதி அத்தனை பேரும் அப்போ உலகத்தில் டோட்டலாக 2% பேர் தான் ஜெயிக்கிறாங்களா? ஆமாம், அதுக்கு அதிகம் அது. ஏன்னா அவன் அதை எதையுமே கண்டுக்கல, அதனால அவன் ஜெயிக்கிறான். நீங்கள் முதல்ல எதையும் கண்டுக்காமல் இருங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற இந்த விஷ்ணு மாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29 நடக்கவிருக்கின்ற மகா சனிப்பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.